மாடுகளை கொண்டு செல்வதற்கும் விற்பதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த பிறகு தாங்கள் வாகனங்களில் மாடுகளை ஏற்றிச் செல்வதற்கு பல சிரமங்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். தற்போது அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த பிரச்சனைகள் குறித்து இப்போது பேசலாம். ஐயா வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, நீங்க எந்த அமைப்பை சேர்ந்தவர், நீங்க என்ன பிரச்சனையை மாடுகளை ஏற்றி செல்லும்போது சந்திக்கிறீங்கிறத சொல்லுங்க. அதாவது நாங்கள் கால்நடை சந்தை வியாபாரிகள் மற்றும் வாகன உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இ சதாசிவம். அதாவது நாங்கள் மாடுகளை ஏற்றி செல்கிற போது கொஞ்ச காலமாக கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லை. இந்த சட்டம் மத்திய அரசானது இந்த கட்டுப்பாடு விதித்ததுக்கு அப்புறம் ஒரு வார காலமாக காவல்துறை இந்த வண்டி வாகனங்களை ஏற்றி செல்ற அனுமதிக்கிறது இல்லை. அதனால எங்களுக்கு இந்த வாகனங்களை ஏற்றி செல்ல விதிச்சிருக்கிற கட்டுப்பாட்டை காவல்துறை நீக்கிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். இதனால முதலமைச்சர் இதில் தலையிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறோம். இப்போ காவல்துறை கட்டுப்பாடுகளை விதிப்பதா சொல்றீங்க, என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்கிறாங்க? வாகனத்தில் மாடுகளை ஏற்றக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஏற்றியே கொண்டு போகக்கூடாது, அதை நீங்க ஒரே இதில் வச்சுக்கங்க, மாடை ஏற்றவே கூடாதுன்னு தான் சொல்றாங்க கட்டுப்பாடுனா. சார், நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்? காவல்துறை மாடுகளை ஏற்றிச் செல்வதற்கு பல்வேறு பிரச்சனைகளை தருவதாக அவங்க சொல்றாங்க. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? இப்போ இந்த மாதிரியாக விதிக்கப்பட்டிருக்க கட்டுப்பாடுகள்னால என்னென்ன தொழில்துறை பாதிக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க? எனது பேர் அன்புவேந்தன். தமிழ்நாடு மாட்டிறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன். சென்னையில் வசிக்கிறேன். மத்திய அரசு போட்டிருக்கிற இறைச்சிக்கான மாடுகளை விற்பதற்கான கட்டுப்பாடு சட்டம் அரசாணை என்ற அந்த அரசாணை வந்த பிறகு ஏற்கனவே சட்டவிரோதமாக மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்துத்துவ அமைப்புகள் இன்றைக்கு பகிரங்கமாக தமிழகத்தில் மாட்டுக்கு இறைச்சிக்காக கொண்டு போகின்ற மாடுகளை வழிமறித்து சட்டவிரோதமாக பிடித்து செல்வது, காவல்துறை உதவியுடன் பொய் வழக்கு போடுவது, அப்படி எடுத்து போடுகின்ற மாடுகளை திரும்ப ஒப்படைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை கொடுக்க மறுப்பது, அதை கொடுக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் கொண்டு சென்ற மாடுகளை இவர்கள் திருட்டுத்தனமாக விற்றுவிட்டு அதை இறந்து விட்டதாக தவறான பொய்யான செய்திகளை நீதிமன்றங்களுக்கு சொல்லி ஏமாற்றுவது போன்ற நடவடிக்கைகளை இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்களும் இந்துத்துவ சார்புள்ள கோசாலைகளும் இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பலமுறை நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கின்றோம், காவல்துறைக்கும் சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழக கால்நடை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார். இனி ஓவர்லோடு என்ற பெயரில் மாடுகள் பிடிபட்டால் அந்த ஓவர்லோடு மாடுகளை அரசு காப்பகத்திலே தான் ஒப்படைக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு காவல்துறை தனியாரிடம் ஒப்படைத்து